ஜெய் சாயிராம். நாம் ஆனந்தமாகவோ அல்லது துக்கமாகவோ இருந்தாலும் வேறு ஒருவரால் அந்த ஆனந்தமும் துக்கமும் முடிவு செய்யப்படுகிறது என்றால் அதுதான் இருப்பதிலேயே மிக மிக மோசமான அடிமைத்தனம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. ஆம் என் பிரியமே, இது நாள் வரை உனக்கு இருந்த பிரச்சனை மனப்பிரச்சனையாக இருந்தாலும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்தும் ஒரு அதிசயத்தில் முடித்து வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுக்கவும் அந்த மகிழ்ச்சியை கெடுக்கவும் நீயே வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுத்து விடாதே என் பிரியமே. உனக்கான வாழ்வு, உனக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்வு உன் கையில்தான் இருக்கிறது. அப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் பிரியமே. எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் தேவையில்லாமல் வருத்தப்படுவதை விட்டுவிடு. கண்ணீர் சிந்தி சிந்தியே வாழ்க்கையையே கரைத்து விடாதே என் பிரியமே. உன்னுடைய உணர்வுகளும் உண்மைகளும் ஊமையாக போய்விடும், ஊமையாகவே போய்விடும். நீ கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தால் எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மையான குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் தெரிய வருகிறது, சில சந்தர்ப்பங்களில்தான் புரியவும் வருகிறது. ஆம் என் பிரியமே, எது வந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்தினாலும் அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவதற்கான இரகசியத்தை நீ தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உனக்குத்தான். நீ எந்த வேலையில் இருந்தாலும், எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், எந்த வேலையை செய்தாலும் வெற்றி பெறுவதற்கான மிக மிக இரகசியத்தை நான் உனக்கு கூறுகிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. இது நாள் வரை உனக்கிருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒரு அதிசயத்தில் முடித்து வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. ஆம் என் பிரியமே, இந்த இரகசியத்தை நீ தெரிந்து கொள். அந்த இரகசியம் என்ன என்பதை ஒரு கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு எப்படி போகலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாயா? அதுக்கான ஒரு ஆழமான சின்ன கதையை இந்த கதை மூலம் இரகசியத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடைபழகு. நிச்சயமாக வெற்றி உன் அருகிலேயே இருக்கும். ஆம் என் பிரியமே, உனக்கான வெற்றியை நான் உனக்காகவே வடிவமைத்து கொடுப்பேன். ஒரு ஆசிரமத்தில் ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த துறவியை பார்ப்பதற்காக ஆசிரமத்திற்கு வந்தான். அப்பொழுது அந்த துறவி ஒரு மரத்தடியில் அமைதியாக தியானம் செய்திருந்தார். அந்த இளைஞன் துறவியை பார்த்து வணக்கம் சொல்லி நின்றான். அந்த துறவியும் அவனை பார்த்து, ஏன் இளைஞனே மிக மிக சோகமாக இருக்கிறாயே, என்னவாயிற்று என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். துறவி, வாழ்க்கையையே வெறுக்கும் மாதிரி இருக்கிறியே, என்ன பிரச்சனை, என்ன தீர்வு உனக்கு வேண்டும் என்று அந்த இளைஞனை பார்த்து துறவி கேட்டார். அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, என்னுடைய பேர் சுந்தரம். நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன். நீங்கள் கூறுகிற மாதிரியே மனசில் நிறைய கவலைகளும் சோகங்களும் இருக்கத்தான் செய்கிறது. பல வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்கும் எல்லா வேலைகளையும் என்னால் முடிந்த அளவு செய்து பணம் சம்பாதிக்க முயற்சி செய்தேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது செய்யலாம் என்று யோசனையும் செய்தேன். அதே போல 2-3 தொழிலும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எந்த தொழிலையும் லாபத்துக்கு கொண்டு போக என்னால் முடியவே இல்லை. எதையுமே சரிவர செய்யவே முடியவில்லை. வாழ்க்கை அதே மாதிரி ஒரு சாதாரணமான வாழ்க்கையாகத்தான் நகர்கிறது.
அருகில் படித்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் எப்படி என்ன பண்ண வேண்டும் என்று எனக்கு புரியவே இல்லை, புலப்படவே இல்லை. அதனால்தான் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று இளைஞன் கூறினான். என்னுடைய வாழ்க்கை இப்படி தள்ளி போய்கொண்டே இருக்கிறதே என்று அந்த துறவியை பார்த்து இளைஞன் கேட்டான். அதற்கு அந்த துறவி சிரித்து கொண்டே, உன்னுடைய மனதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் தம்பி. ஒருத்தர் எந்த வேலையை செய்தாலும் சரி, எந்த தொழிலை செய்தாலும் சரி, அந்த வேலையின் மூலமாக வாழ்க்கையில் உயரணும் என்றால் ஒரே ஒரு விஷயம் சரியாக இருக்கணும். அதுதான் ரகசியம். அது உனக்கு இருக்கிறதா என்பதை ஒரு சிறிய கதையின் மூலமாக நான் சொல்கிறேன், கேள் என்று துறவி கதை சொல்ல ஆரம்பித்தார். முன்பு ஒரு காலத்தில் ஒரு ஊரில் மதிய வெயிலில் ஒரு இடத்தில் 3 பேர் சுத்தியலால் உளி எடுத்து பெரிய கற்களை உடைத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பெரியவர் போய்கொண்டிருந்தார். அந்த 3 பேரையும் பார்த்ததும் அவர் வியப்போடு அவர்கள் அருகில் சென்று, கல்லை உடைத்து கொண்டு இருக்கிறீர்களே, அந்த முதலாம் நபரிடம் போய் கேள்வி கேட்டார். என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவனும் எரிச்சலாக பெரியவரை பார்த்துவிட்டு, பார்த்தா தெரியவில்லையா? உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற என்று மிக கோபமாக பதில் சொன்னான் முதலாவது நபர். அவன் கூறியதை கேட்ட அந்த பெரியவர் மனதிற்குள், ஏன் இவ்வளவு கோபமாக இவன் பேசுகிறான் என்று நினைத்து கொண்டு மற்றொரு நபர்கிட்ட கேட்கலாம் என்று முடிவு செய்து மற்றொரு நபரை பார்த்து, இவனும் கத்துவானோ என்று யோசித்து பிறகு அடுத்த நபரிடம் போய் அதே கேள்வியை கேட்டார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. தம்பி, நீ இங்கே என்ன செய்கிற என்று அவர் கேட்டார். அவனும் நிதானமாக சொன்னான், ஐயா, என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு சாப்பிட வேண்டாமா? ஏதோ வயிற்றுக்காக இந்த கல்லை உடைக்கிற வேலையை நான் செய்கிறேன். அதுவும் இல்லையென்றால் எனக்கு வேறு வேலையே தெரியாது. என் குடும்பத்தை நான் கவனிக்க வேண்டாமா? அதனால்தான் வெயில் மழை என்று கூட பார்க்காமல் இப்படி வேலை செய்கிறேன். அவனுடைய பதிலை கேட்ட பெரியவர் மனதிற்குள், முதலில் இருந்தவனை விட இவன் நல்லவன்தான், நிதானமாக பதிலுரைக்கிறான் என்று நினைத்து கொண்டார். குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு அவனிடம் இருக்கு போல் என்று நினைத்து, ஆனால் இவன் நாம் கேட்ட கேள்விக்கான பதிலை கூறவே இல்லையே, என்ன காரணம் என்று நினைத்து, இது இன்னும் நமக்கு தெரியவில்லையே என்று நினைத்தார். அதனால் 3வது நபரிடம் போய் அதே கேள்வியை கேட்டார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. உடனே 3வது நபரும் மெதுவாக அவரை பார்த்து புன்னகைத்துவிட்டு பிறகு பெரியவரை பார்த்து, ஐயா, இங்கு சத்திரம் ஒன்று வரப்போகிறது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த கற்களை உடைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வழியில் வரக்கூடிய மக்கள் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் மிக மிக சிரமத்தை சந்திக்கிறார்கள். இரவில் திருடர்கள் பயமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே ஒரு சத்திரம் கட்ட போகிறாங்க. அந்த சத்திரம் கட்டினார்கள் என்றால் இங்கு தங்கக்கூடிய எல்லா பயணிகளும் நிம்மதியாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, நம்ம ஊரில் இருக்கிற ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் தங்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகளை எந்த கட்டணமும் இல்லாமல் இங்கு நடத்தி கொள்ள முடியும். அவர்களுக்கு மிக பெரிய உதவியாக அது இருக்கும் என்று கூறினார். ஒரு புண்ணிய காரிய மாதிரிதான் இந்த செயல் என்று சொன்னான். அதனால்தான் இந்த சின்ன வேலையில் நானும் ஒரு பங்காக இருக்கணும் என்று நினைத்தேன். எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான். அது மட்டுமல்ல, இதன் மூலமாக வருமானமும் கிடைக்குது. அதனால் என்னால் முடிந்த அளவிற்கு இந்த கல்லை உடைக்கும் வேலையில் ஈடுபடுகிறேன் என்று அந்த 3வது நபர் சொன்னார். இதை கேட்ட பெரியவருக்கு சந்தோஷம்.
ஆஹா, இவன்தான் உண்மையான தொழிலாளி. வெயில் நின்னுக்கிட்டு இருந்தாலும் வெயில்ல இருந்தாலும் எவ்வளவு பொறுமையாகவும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் என் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறான் பார் என்று நினைத்து கொண்டார் பெரியவர். அதற்குப் பிறகு அந்த மூன்றாவது நபரிடம் அந்த பெரியவர் கேட்டார், தம்பி, பக்கத்து ஊரில் ஒரு பண்ணையார் இருக்கார், உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவனும் சிரித்துவிட்டு பதில் சொன்னான், ஓ, தெரியும் ஐயா, பெரிய பணக்காரர் தானே அவர். அப்போ அந்த பெரியவர் ஒரு சிறு புன்னகையோடு சொன்னார், அந்த பண்ணையாரே நான்தான். நான் மக்களுக்காக நிறைய சத்திரங்களும் கட்டிடங்களும் கட்டப்போகிறேன். அதற்காக எனக்கு உன்னை மாதிரி பணிவும் பொறுப்பும் முக்கியமாக நல்ல நோக்கம் இருக்கும் ஒருத்தன் தேவை. நீயே நான் கட்டும் எல்லா கட்டிட வேலைகளுக்கும் தலைமை பொறுப்பாளி என்று கூறினார். நல்ல சம்பளமும் உனக்கு தரேன். ஏனென்றால் எனக்கு உன்னை மாதிரி கடமை உணர்ச்சி இருப்பவர்கள் கண்டிப்பாக வேண்டும். அதை கேட்ட அந்த மூன்றாவது நபர் அதை நம்ப முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டான். நிச்சயமாக ஐயா என்று சம்மதம் சொல்லி ஒரு பெருமிதத்தோடு தலையாட்டினான். இந்த கதையை சொல்லி முடித்தார் துறவி. முடித்துவிட்டு சுந்தரத்தை பார்த்து கேட்டார், தம்பி, கதையில் 3 பேருமே ஒரே வேலையை தான் செய்து கொண்டிருந்தார்கள், கல்லை உடைத்தார்கள். ஆனால் அந்த 3 பேருடைய மனநிலை, பார்வை, எண்ணங்கள் 3மே முற்றிலும் வித்தியாசமாகத்தான் இருந்தது. முதல் நபருக்கு அவன் செய்யும் வேலையே பிடிக்கவில்லை. பிடிக்காமல் வேலையை செய்தான். வாழ்க்கையை கட்டாயமாக வெறுப்போடு செய்கிற மாதிரி செய்தான். அதனால்தான் கேள்வி கேட்டவர் மேல் கோபமாக பதில் சொன்னான். இரண்டாவது நபர், அவனுக்கு வேலையில் ஆர்வம் இல்லை, ஆனால் குடும்ப சுமை இருக்கிறது என்பதற்காக அவன் வேலை செய்தான். குடும்பத்திற்காக வேலை செய்தான். அந்த ஒரே நோக்கத்தோடு தான் அவன் வேலை செய்தான். ஆனால் மூன்றாவது நபர்தான் செய்கிற வேலை மூலமாக மக்களுக்கு உதவணும், நம்மை புண்ணியம் வந்து சேரணும் என்ற எண்ணத்தோடு முழு மனதோடு ஒரு ஈடுபாடோடு அந்த வேலையை செய்தான். அந்த மனநிலையால் தான் அவனுக்கு அந்த பண்ணையார் வேலையும் கொடுத்தார். அங்கேயும் அவன் முழு மனதோடு வேலை செய்வான். அதனால் அந்த பண்ணையார் அவனை இன்னும் நம்பி இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் கொடுத்தார். சன்மானங்களும் அதிகமாக கொடுத்தார். அவனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றின் மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டே இருந்தான். தம்பி, அதே போல நீயும் எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த தொழிலை செய்தாலும் சரி, அதை முழு மனதோடு விரும்பி ஏற்றுக்கொண்டு செய்ய பழகு. பிடிக்காமல் என்ன வேலை இது, வெறுப்போடு செய்தால் நிச்சயமாக அந்த வேலை உன் மனதிற்குள் பதியவே பைதாது. பிடிப்போடு பொறுப்புணர்ச்சியோடு செய்யும் வேலை, நல்ல நோக்கத்தோடு செய்யும் வேலை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பிரம்மாண்டமாக உயர்த்தும். நினைப்பதற்கு மேலாக உன்னை உயர்த்தி நிறுத்திவிடும். இதில் எந்த சந்தேகமுமே இல்லை என்று துறவி கூறினார். அதை கேட்ட சுந்தரத்திற்கு மனம் தெளிவானது. மனதிற்குள் இருந்த சோகம் காணாமல் போனது. அவன் ஒரு வினாடி அமைதியோடு துறவியை பார்த்து, மிக்க நன்றி ஐயா என்று மனதார நன்றி சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு புறப்பட்டான். நாம் செய்யும் வேலைகளில் நமக்கே ஒரு விருப்பம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஆர்வமும் இருக்க வேண்டும். முக்கியமாக பொறுப்புணர்ச்சியுடனும் கடமை உணர்ச்சியும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வேலை நம் வாழ்க்கையை உயர்த்தும். நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை நமக்குள் கொண்டு வரும். அதுதான் இந்த கதையின் ரகசியம். நாம் செய்யும் வேலையில் பொறுப்புணர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் கடமை உள்ளத்தோடும் செய்தால் நாம் செய்யும் காரியம் அனைத்தும் நமக்கு வெற்றிகரமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இதை புரிந்து கொண்டாலே போதும். நாம் செய்யும் வேலை நமக்கானது என்ற எண்ணத்தோடு அதை செய்தால் நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை எட்டி பிடித்து விடலாம்.
என் அன்பு பிரியமே, எது செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய தருணத்தில் அப்பொழுதே செய்துவிடலாம். நேரம் இருந்தால் பார்க்கலாம், காலம் இருந்தால் செய்யலாம் என்று சொல்பவர்களின் எண்ணிக்கையில் ஒருவராக இருந்து விடாமல் இருக்கலாம். உண்மையாக நேசிப்பவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கலாம். எந்த வேலை செய்தாலும் அதற்கான நேரத்தை ஒதுக்கி நிச்சயமாக வெற்றிக்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் வெற்றி நமக்கானதாக நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே மனதில் நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்தால் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை எண்ணமே மாற்றியமைக்கும். ஆம் என் பிரியமே, எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுதே அந்த நொடியே அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழ்ந்து விடுமா? நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பிரகாசத்திற்கு குறைவே இருக்காது. எனது இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இது உனக்கான வார்த்தைகளை, உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது. நம்பிக்கையோடும் முழு ஆத்மார்த்தமோட உணர்வோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக உணர்வாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் வலிகளோடுதான் போராடி கொண்டிருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, நான் வலியோடு போராடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பாதே. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு பதில் பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பேன் என்பதல்ல. உன் வலியையும் வேதனையையும் தீர்ப்பதற்கான வழியை யோசித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பதில். வலியை எப்பொழுது உணர்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். சில சமயம் நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த நிலைமையில் நீ இருக்கும் பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா என்ற உன் மன போராட்டமும் உனக்குள் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுது எனக்கு யாருமே வேண்டாம், தனிமையில் விட்டுவிடுங்கள், தனிமையே எனக்கு போதும் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை எதற்கு? இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டு இந்த வாழ்க்கையை அப்படி வாழதான் வேண்டுமா என்று நீ உன்னையே வெறுக்கும் அந்த நிமிடத்தில் வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக சென்றுவிடும் என் பிள்ளையே. இப்படியே சென்று கொண்டிருந்தால் உன் மனம் சோர்ந்தடைந்துவிடும். இப்படியே உன் வாழ்க்கையில் நீ நகர்த்து கொண்டே இருந்தால் அந்த மன சோர்வோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய மனமுமே உன்னை அடி பாதாளத்துக்கு உன்னை தள்ளிவிடும். நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த காலகட்டத்தில்தான் உன் மனதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை பக்குவமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் வேறு யாருமே உன்னிடம் வந்து நெருங்க முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு நீயே உதவி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். எனவே சிந்தித்து நிதானமாக செயல்படு. நான் உனக்காகவே இருக்கிறேன், உன்னுள்ளேயே இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன். இதுநாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான்.
இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாகத் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாகக் கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நம்பிக்கையில்லாவிட்டால் உன் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் குடியேற ஆரம்பித்துவிடும். அதனால் மன அழுத்தம், பயம் போன்ற பல இன்னல்கள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் அதற்கு நேர்மறையான சிந்தனைகள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நேர்மறையாக சிந்திக்கும் போது மட்டுமே வாழ்க்கை இன்பகரமாகவும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நேர்மறை ஆற்றல் நீ நினைக்கும் அனைத்தையும் நடத்தி வைக்கக்கூடியது. நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக பேச்சினால் எப்பொழுதுமே நீ நினைப்பது அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கும். நேர்மறை எண்ணம் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதிலிருந்து மன அழுத்தத்தை போக்கும் வரை உனக்கு மிகவே உதவியாகவே இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நேர்மறை சிந்தனையை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். நேர்மறையாகவே செயல்களில் செய். நேர்மறையாகவே பேசு. உன் வாழ்வு நீ நினைப்பது போல் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்குளிரக் காண்பாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்வில் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடைபெறும். இதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நீ நேர்மறையாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு வரும் எதிர்மறையான எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது, எப்படி வந்து நம் மனதை பாதிக்கிறது என்பதை கவனித்து செயல்படு. முதலில் உன் மனதையும் உன்னுடைய வாழ்க்கையையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். மனம் சோர்ந்துவிட்டாலே வாழ்வே சோர்ந்துவிடும். எனவே மனதில் முதலில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையோடு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள். அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை உடைய நபர்களையே சுற்றி வைத்துக்கொள். எதிர்மறையாக பேசுபவர்களை உன் அருகில் கூட வைத்து கொள்ளாதே. அவர்கள் மீண்டும் உன்னை எதிர்மறையாக்க எண்ணம் கொண்டு உன் அருகில் வந்தாலும் ஒரு புன்னகையோடு அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு. இதுதான் உன் மனதை நேர்மறையாக மாற்ற அமைப்பதற்கான ஒரு நல்ல திருப்பமாகவே இருக்கும். தவறாமல் தினமும் தியானம் செய்ய கற்றுக்கொள். கண்களை மூடிக்கொண்டு உன் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதன் முன்பாக உட்கார்ந்து உனக்கான நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு எதில் இஷ்டமோ அதை மனதார மனதில் நினைத்து கொண்டு தியானம் செய். அப்பொழுது எதிர்மறையான எந்த விஷயமும் உன் மனதில் நெருங்கவே நெருங்காது. எப்பொழுதும் நேர்மறையாகவே சிந்தனை செல்லும். நேர்மறையாகவே உன் எண்ணமும் செல்லும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் கண்குளிரக் காண்பாய். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எதற்குமே எங்குமே பயம் கொள்ளாதே. ஒரு நொடியில் அனைத்தையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினை கழிய வேண்டாமா? என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால் சூரியன் தோன்றாமலேயாயிருக்கிறார். அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ
விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும்
ஆனந்தத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது.